Hello? Yes? We are on the way. Yeah. Go and search. என்னடா பாக்குற? வாடா. அரவிந்தர் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியாது சார். அது அரவிந்தர் தானே? ஆமா சார். அப்ப ஏன்டா தெரியாதுன்னு சொன்ன? உங்களை பார்த்தோன்னே அவர் அரெஸ்ட் பண்ணுவீங்களோன்னு பயந்துட்டு அப்படி சொன்னேன் சார். அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு யாரா உனக்கு சொன்னது? ஜிகே சாரோட தலைமுடி இல்ல தலை ரோட்ல கிடந்ததா அதை பார்த்துட்டு சாரு கிட்ட அதை சொல்லணும்னு ஓடி ஓடி வந்தேன். அப்ப சார் ரொம்ப மயங்கி இருந்தாரு. அதனாலதான் சார் நான் பயந்துட்டேன். மிஸ்டர் அரவிந்தரன், மிஸ்டர் அரவிந்தரன், I am ராஜன் ஜோசப், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். எந்திரிங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். மிஸ்டர் அரவிந்தரன், இன்னைக்கு தான் நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். வந்த அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கேஸ். என்ன கேஸ்? என் வாயில கேட்கணும் ஆசைப்படுறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கிறேன். இந்த ஜிகேவோட தலையும் பாதி உடம்பும் கிடைச்சிருக்கு. அப்போ மீதி உடம்ப எங்க வச்சிருக்கீங்க? ஜிகேயா? ஜிகேக்கு என்னாச்சு? மிருகத்தனமா ஜிகேவை கொண்டு இருக்கீங்க. ஹரிந்தனன், நீங்க உண்மையிலேயே புத்திசாலி தான். அதை நீங்க படிக்கும் போதே எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிறாரு? நம்ம 2 பேரும் ஒரே பெஞ்சில் தான் உட்காந்தோம். நான் ராஜன், கோழி ராஜன் என்ன கிண்டல் பண்ணுவீங்களே, அந்த ராஜன் நான் தான். ஆமா, ராஜன் ஜோசப். என்ன சொன்ன? ஜிகே இறந்துட்டாரா? நீ சொல்றது எனக்கு புரியல. படிக்கிற சமயத்திலேயே நீ ஃபாரின் கார்ல வந்து இறங்குற ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சே நீ. என்ன கண்டாதான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அன்னைக்கு இது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. அப்பேற்பட்ட நீ எப்படி கிரிமினலான எனக்கு தான் குழப்பமா இருக்கு. சொல்லு, உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிகேவை கண்டம் துண்டமா வெட்டி போடுற அளவுக்கு என்ன வெறி, என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல, நான் யாரையும் கொல்லல. போய் சொல்லாத, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்ல, உண்மைதான் சொல்றேன். நான் எந்த கொலையும் பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் எந்த கொலையும் பண்ணல. ஜிகே இல்ல, ஒரு கொசுவை கொல்ல கூட எனக்கு தைரியம் கிடையாது. அரவிந்தரன், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி எங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. நீங்க கொலை செஞ்சதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் மிஸ்டர் அரவிந்தரன். ஆனா போலீஸ் உங்ககிட்ட விசாரிக்கும் போது உண்மையை சொல்றதுதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. நீங்க சொல்ற உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிகேவோட லவ்வரை வச்சிட்டு இருக்கதா நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ பொய்ன்னு சொல்றீங்களா? இல்ல அதை நீங்க மறுக்க போறீங்களா? இப்படி அசிங்கமா பேசுறீங்க. நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவன் இல்ல. ஜிகே எனக்கு தம்பி மாதிரி. நர்சரி ஸ்கூல்ல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சு வளர்ந்தோம். நாங்க 2 பேரும் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி தான் வளர்ந்தோம். ஆனா என் வாழ்க்கையில விதி விளையாடிடுச்சு. வாழ்க்கையில கல்யாணங்கிற சந்தோஷமான அந்த தருணத்துல என்ன கட்டிக்க இருந்த இந்துங்கிற அந்த பொண்ணு மேடையில இருந்து இறங்கி போயிட்டா. அதை என்னால பொறுத்துக்க முடியல. மனசு அளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்ப கூட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி அவன் பேர்ல நான் எழுதி வச்சேன். அவன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை சார். அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டாங்கிறது தான் பிரச்சனையே. அந்த துரோகத்தை உங்களால தாங்க முடியாம தான் அவனை நீங்க கண்டந்துடமா விட்டிருக்கீங்க. சேர்மன் போஸ்ட மட்டும் தான் நீங்க அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க தவிர உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை எதையுமே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதெல்லாம் உங்க அக்கவுண்ட்ல தான் இருக்கு. ஆனா உங்க கம்பெனியோட ஆயிரக்கணக்கான ஷேர்ஸை மட்டும் அவன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. அவ்வளவு நம்பிக்கை அவன் பேர்ல? நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே. எங்க கம்பெனி நல்லா வளரணும்னு ஜிகே ஆசைப்பட்டான். அதனால அவன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஓகே ஓகே கூல். நம்ம ஊர்ல நடக்கிற முக்கியமான சம்பவங்களை சர்ச்சை பண்ணி தீர்வுக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கமே. எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி கொலை வழக்கில் மாட்டப்பட்டிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது யூத் பத்திரிகையோட ஆசிரியர் மிஸ்டர் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் ஜிகேவோட காதலி பூஜாவோட அப்பா மிஸ்டர் கல்ஃப் வாசுதேவன், அதுக்கப்புறம் ஸ்டார்லைனுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் மிஸ்டர் பிடி ஜேம்ஸும் இங்க வந்திருக்கிறார். முதல்ல மிஸ்டர் ராஜேந்திரன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த அடிப்படையில் நீங்க ஜிகேவை கொலை பண்ணது அரவிந்தரன் தான் உறுதியா சொல்றீங்க? உலகத்தை பொறுத்த வரைக்கும் அரவிந்தரன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓனர், அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே அந்த ஆள் ரொம்ப மோசமானவர். கொல்லப்பட்டவரோட காதலியோட பேரு பூஜா. அந்த பூஜாவை
ஹரிந்தரன் வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு, அதனாலதான் நான் பத்திரிக்கையில போட்டேன். இந்த ஆளு சொல்றது போய் இதெல்லாம் கேட்காதீங்க. லட்சம் பேர் பாக்குற இந்த டிவி ப்ரோகிராம்லயே நான் இவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். இவங்கள மாதிரி டிவி காரங்களும் பத்திரிகைக்காரங்களும் சொல்ற கண்ட நியூஸ் எல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களால தேவையில்லாம எத்தனையோ நிரபராதிகள் நம்ம நாட்டுல கொல்லப்படுறாங்க. சாதாரண பாவாடை திருடவன தீவிரவாதின்னு சொல்றாங்க, தீவிரவாதிய நல்லவன்னு சொல்றாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து கண்டதெல்லாம் எழுதி மக்களை குழப்பி விடுறாங்க. அரசியல்வாதியை பத்தி தப்பா எழுதுறதுக்கு ரெண்டு பக்கத்துலயும் காசு வாங்குவாங்க. ஆனா இதுல மாட்டி முடிக்கிறது எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கம் தான். என் பொண்ணை பத்தி இனிமே தப்பா பேசுனா உன் பல்ல நானும் உடைப்பேன்டா. வாடா வா, வெளிய வந்து பாரு, உன்னை என்ன பண்றாரு பாரு. இங்கெல்லாம் இப்படி சண்டை போடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். பாத்துட்டு ரொம்ப ஓவரா பேசுற. இவன வாயை மூட சொல்லு. அடிக்க இந்த அடி. இடத்துல பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சரிங்க மிஸ்டர் வாசுதேவன், உங்க மக பூஜாவும் மிஸ்டர் ஹரிந்தரனும் ஒரே பெட்ல இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது கோபாலகிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு ஹரிந்தரன் பக்கத்துல போய் அந்த பொண்ணு இருந்து இது ஒரு குழந்தைன்னு சொன்னா கூட நம்பாது. இதத்தான் எங்க பத்திரிக்கையில போட்டோம். ட்ரூத்ன்ற பத்திரிகைக்கு அர்த்தம் பொய்ன்றது எனக்கு இப்பதான் புரியுது. சொந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்படி ஊர் விவகாரத்தெல்லாம் போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்களே, இவங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் வச்சு நீங்க ஷோ நடத்திட்டு இருக்கீங்க. மக்களோட கஷ்டம் என்னன்றது இவங்களுக்கு தெரியுமா? உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க கஷ்டம் என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. அத பத்தி பேச நான் விருப்பப்படல. ஜிகே கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் ஜேம்ஸ், நீங்க ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர். உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு ஜிகே நிறைய தடவை முயற்சி பண்ணிருக்கிறார். ஆனா அவர் இப்ப சேர்மன் ஆன இந்த கண்டிஷன்ல அவரோட மரணத்தை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த கொலையை யார் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனா எனக்கும் ஜிகேக்கும் நடுவுல அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லையே. ஆனா உங்களுக்கும் ஜிகேக்கும் அடிக்கடி சண்டை வரும் எல்லாம் சொல்றாங்களே. இல்லையே, அந்த மாதிரி எதுவும் இல்ல. பின்ன எதுக்கு அவர் உங்களை வேலையை விட்டு தூக்குனாரு? இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, என்ன எதுவும் கேட்காதீங்க. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார்னா என்ன இப்படி அண்டர்வேரோட நிக்க வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? போலீஸ் அடினா உனக்கு என்னன்னு தெரியுமா? போலீஸ் அடியா? அது எதுக்கு சரிப்பா? அப்ப நான் உண்மையை சொல்லு. சொல்றா, நீ தானே ஜிகேவை கொன்ன? ஒரு ஆளை கொல்ற அளவுக்குலாம் எனக்கு தெரியல சார். பின்ன என்னடா டிவி ப்ரோகிராம்ல உன் வாயெல்லாம் வளருச்சு? அது ஜிகேவை கொல்லணும்னு எனக்குள்ள ஆசை இருந்துச்சு. ஆனா ஜிகே கம்பெனி சேர்மன் ஆன பிறகு எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அப்படி என்ன உனக்கு ஜிகே மேல கோவம்? அத சொல்லு முதல்ல. நான் பொண்ணுங்களை பார்த்து ஹாய் சொல்றது அவருக்கு பிடிக்கல. ஜிகேக்கு அத்தனை பொண்ணுங்க கிட்டயே சகவாசம், அத சொல்றா அவருக்கு கோவம் வருது. அதனால தான் என்ன அனுப்ப பார்த்தாரு. அதுல ஒருத்தி தான் அவரோட லவர் பூஜா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொந்த லவ்வரியா யாராவது ஹரிசாருக்கு கூட்டி கொடுப்பாங்களா? வழிக்கு விட்டுடுச்சு சார். மிஸ்டர் ஹரிந்திரன், அப்பா கிட்ட வாங்கின 50 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்டார்லைன் சாஃப்ட்வேரை உருவாக்கி இருக்கீங்க. நீங்க அவ்வளவு பெரிய புத்திசாலி. உங்களுக்கு ஒண்ணு தெரியல, வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம். அந்த மாதிரி உங்களுக்கு 50 லட்சமே உங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கு. ஆனா பொண்ணுங்க, அவங்க உங்களோட பலவீனம். நீங்க ரொம்ப வெறித்தனமா பூஜாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அவளை அடையறதுக்காக நீங்க நடத்தின நாடகம் தான் இதுல போய் முடிஞ்சிருக்கு. என்ன ஹரி, இதான உண்மை? இல்ல, you are just cooking up the stories. ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன். ஜிகே கொல்லப்பட்ட அந்த ராத்திரி நீங்க அவனை கொல்ல போறதா சொல்லிட்டு போனீங்க, இல்ல, அது உண்மைதானே? அந்த மாதிரி நான் எதையும் பொய் சொல்லல. சொல்லாதீங்க. ஐயோ, என்ன ஒண்ணு பண்ணாத, நான் ஒண்ணு பண்ணல. ஐயோ, சொல்றதை கேளு. அவங்களுக்கு என்னடா துரோகம் பண்ண? உண்மையை சொல்றான். அந்த போட்டோ எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? ஒரு ஃபேமஸ் பத்திரிகைக்காரன் நான் என் மேலே கை வைக்கிறியா? பின்னாடி பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். அம்மா, ஐயோ, அம்மா. மரியாதையா உண்மையை சொல்றான். எங்க இருந்து அந்த போட்டோ கிடைச்சது? தாய் நாட்டுக்கு எப்படி ஒரு மிலிட்டரிக்காரன் துரோகம் பண்ண மாட்டானோ, அதே மாதிரி பத்திரிகை தர்மத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்டா. சொல்ல முடியா இல்லையா? இன்னொரு வாட்டி என்ன அடிச்சா என்னடா பண்ணுவேன்? உண்மையை சொல்லிடுவேன். சொல்லுடா. என்னன்னே பண்ண சொல்ற? போட்டோவையும் அதை போறது காசு கொடுத்தா என்ன பண்ணுற? யாராது? ஜிகே சார். அவர்தான் உங்க கல்யாணத்தை நிறுத்தவும் செஞ்சாரு. அவர்தான் என்கிட்ட போட்டோவும் கொடுத்தாரு. அவர் உங்களால எதுவும் பண்ண முடியுமா? உன்னை கொன்னுடுவேன்டா. எல்லா கொலையாளியும் முதல்ல தான் தப்பே செய்யலன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லேசா உண்மை வரும். கடைசியில கிளிப்புள்ள மாதிரி எல்லா உண்மையும் கக்குவாங்க.
ராஜேந்திரன் கிட்ட கொன்னுடுவேன்னு சொன்ன விஷயத்த மட்டும் ஒத்துக்கிறீங்க. சரி, அடுத்தது சொல்லுங்க. இப்போ ஜிகேவை கொன்னது நீங்க தானே? ஜிகேவோட மத்த பார்ட்ஸ்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. செய்யாத குத்தத்துக்கு என்ன ஜெயில அடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நான் உங்களுக்கு எதிரியா தானே இருந்திருக்கேன். ஒரு பணக்கார வீட்டு பையனா பிறந்ததை தவிர இந்த ஜென்மத்துல நான் வேற எந்த தப்புமே பண்ணல. சே 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 சே, உங்களை மாதிரி இவ்வளவு பெரிய மனுஷன் சில்லித்தனமா பிகவ் பண்ணலாமா? மிஸ்டர் ஹரீந்திரன், இதுக்கு மேல தேவையில்லாம என்கிட்ட நடிக்காதீங்க. ஜிகேன்ற கோபாலகிருஷ்ணனோட தலை யார் பேக்ல இருந்தது தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டுமா? அது உங்க பேக் தான். என்னோட பேக்கா? கண்ணாளனே நேற்றோடு என் கண்ணை காண. இன்னும் என்னங்க நின்றுட்டு இருக்க? இங்க வா, உக்காரு. யூ ஆர் a very lucky girl. என் ஜிகேவை கல்யாணம் பண்ணிக்க போற பூஜா ரொம்ப கொடுத்து வச்சவன். அவன் ஒரு அப்பாவி. அவனுக்கு எல்லாமே விளையாட்டு தான். அவனை நீ ஒழுங்கா பாத்துக்கணும். He is my best friend. He is my best friend. இது அங்க நடந்துச்சு. இது தவிர மத்தவங்க சொல்ற எந்த கதையையும் நீங்க நம்பாதீங்க. ஓகே பூஜா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஹரீந்திரன் உண்மையிலே ரொம்ப நல்லவர். சரி, கொல்லப்பட்ட உங்க லவ்வர் ஜிகேவோட கேரக்டர் பத்தி சொல்லுங்களேன். சரி, உங்க பாய் ஃப்ரெண்ட பத்தி நானே சொல்றேன். கரெக்டா இருக்கா மட்டும் நீங்க சொல்லுங்க. அவன் காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக உங்களை கூட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டான். அது உண்மைதானே? நோ, இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க. இனிமே இங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வர மாட்டேன். அதான். ஆனா ஜிகே சொன்னா நீங்க எங்க வேணா போவீங்கல்ல. ஆனா ஜிகேக்கு மனசையும் உடம்பையும் கொடுத்த நீங்க ஜிகே ஒரு துரோகின்னு தெரிஞ்சும் கூட அவனை விட்டு போகாம நீங்க அவன் கூட இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஹரீந்திரன் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சீங்க. ஏன்னா அந்த ஆள் இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே பணக்காரன் கூட. உங்களோட எண்ணமும் பணம் தானே. உண்மை தெரிஞ்ச ஹரீந்திரனுக்கு ஜிகேவை கொல்லணும்னு வெறி வந்து ஒருவேளை கொன்னுட்டா பிராக்டிக்கலா எந்த பொண்ணா இருந்தாலும் ஹரீந்திரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. ப்ளீஸ், இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் எழுதாதீங்க. உண்மையிலேயே எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. ஓகே, உண்மையிலேயே உங்களுக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாதுல. யூ கேன் லிவ். பூஜா, 1 minute. இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? இவன் பேர் சோமன். இவன் காசுக்காக கொலை பண்ற ஒரு ரவுடி. ஏதாவது கொலை நடந்துச்சுன்னா இவங்க குரூப்பை தான் முதல்ல நாங்க செக் பண்ணுவோம். ஜிகே கொல்லப்பட்ட அன்னைக்கு இவன் எங்க இருந்தான்னு நாங்க விசாரிச்சோம். அப்போதான் எனக்கு சில தடயங்கள்லாம் கிடைச்சது. அதை பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த செல்போன் உங்களது தானே? இது இவங்கிட்ட இருந்தது. அப்புறம் இந்த கோட், இது அந்த வண்டியில இருந்துச்சு. இது உங்களோட தானே? ஹரீந்திரனோட பணத்துக்காக சொந்த காதலனே கொன்ன கொலகாரி பூஜான்னு சொன்னா ஒத்துப்பியா நீ? ஒரு பொண்ணு மனசுல இவ்வளவு கொடூரத்தனமா? தான் காதலனையே துண்டு துண்டா வெட்டி போடுற ஒரு பொண்ணை மனுஷ இனத்திலேயே சேர்த்துக்க முடியாது. ஹரீந்திரன் ஜிகேவை கொல்றதுக்காக எல்லா உதவியும் செஞ்சது நீதானே? உண்மையை சொல்லு. நோ, உண்மை இது இல்ல. உண்மையை நான் சொல்றேன். இனிமே நான் எதையும் மறைக்க மாட்டேன். ஹரீந்திரனுடைய கல்யாணத்தை நிறுத்தினதும் அவரோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் என்னுடைய ஜிகே தாங்கிறத என்னால நம்ப முடியல. அதனால நான் ஜிகேயை பார்க்க மறுபடியும் அவன் வீட்டுக்கு போனேன். நான் வாக்கு கொடுத்தேன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றுறேன். அது உண்மைதானே? பேப்பர்ஸ் எல்லாம் ஓகே. இந்த ஸ்டார்லைனோட மொத்த ஷேர்ஸையும் நீங்க உங்க பேருக்க மாத்துக்கலாம் ஜிகே. ஆனா ஹரீந்திரன் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருக்கிறதா தானே சொன்னீங்க. அப்போ இந்த ஸ்டார்லைன் ஷேர்ஸ் எல்லாம் உங்க பேருக்கு மாறிடும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சார், அவன் என் பேர்ல தானே அதை எழுதி கொடுத்திருக்கான். அவனோட மெயின் சாவி உங்க கையில இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க நினைச்சப்பெல்லாம் திறந்துக்கலாம், அப்படித்தானே? இது வெறும் ஜிகேவோட உழைப்பு மட்டும் இல்லைங்க, இதுக்கு அவர் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு இல்லைங்க. இதுக்காக என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு. நாம இப்ப விஷயத்துக்கு வருவோம். 25% ஸ்டார்லைன் ஆபீஸ்லயே ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி 75% நான் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். எவ்வளவு கொடுக்க இதை வாங்கிக்கிறீங்க?
இந்த கோடி எல்லாம் வாங்கி கொண்டு போய் எங்க பதுக்கி வைக்க போறீங்க? அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி எல்லாம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சாங்க. ஆனா ஒரே நாள்ல நம்ம நண்பர் பில் கேட்ஸ் லெவலுக்கு உயர்ந்துருவாருப்பா. உங்க ஃப்ராடுக்கு நாங்க சப்போர்ட்டா தான் இருப்போம். அதே சமயம் ஸ்டார்லைன் ஷேருங்கிறதுனால பார்கெனே தேவையில்லை. எனக்கு நீங்க பூஜாவை செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எனக்கு அவ பேர்ல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருக்கு தெரியல. ஆமா, நீ கூப்பிட்டா அவ வருவாளா? இவன் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்ல, நானே வந்துட்டேன். இதுதானா பூஜா? ஏன் போட்டோல பார்த்தாதான் தெரியுமா? ஏ ஜிகே, ஒரு நிமிஷம் இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டு வா. அவங்க என்ன பத்தி அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, நீ படுக்க சிரிச்சிட்டு இருக்க. என்ன உளற நீ? கோடி கணக்குல பிசினஸ் டீலிங் நடக்க போகுது. சில விஷயங்களை காதுல வாங்காத மாதிரி இருக்கணும். இதுல நமக்கு என்ன நஷ்டம்? உனக்கு இதுல பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது என்னோட மான பிரச்சனை. அது மட்டும் இல்ல ஜிகே, ஹரேந்திரன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை ஏமாத்தி இந்த ஃப்ராடுங்க கூட லிங்க் வச்சுக்காத. அட அறிவு கெட்டவளே, எனக்கு யாரோடய லிங்க் இல்ல. எனக்கு லிங்க் இருக்கிறது பணத்தோட மட்டும்தான். உனக்கும் காசு வேணும்ல? இப்பேற்பட்ட காசு எனக்கு வேண்டாம். நான் இத ஹரேந்திரன் கிட்ட சொல்ல போறேன். ஏய்